உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நமக்கு வள்ளல் பிரானோடு நம்முடைய 14 சித்தர்களோடு அமைகிறது என்பது நம்முடைய வாழ்வியல் கொடுத்திருக்கின்ற பெரும் பேர். அந்த வகையில் இன்னைக்கு வள்ளல் பிரானோட ஒரு பாடல் ஆரம்பிக்கிறோம். பொதுவாக வள்ளல் பிரானோட பாடல்களில் நம்முடைய வாழ்வியல், நம்மோட அனுபவங்கள் எப்படி இருக்கோ அதை வைத்து தான் அவர் தன்னுடைய அனுபவங்களே சொல்லுவார். இன்றைக்கி அவர் சொல்கின்ற அனுபவம் நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணியிருப்போம், நாம் அதை அனுபவித்திருப்போம், நாம் மற்ற குழந்தைகள் அதை செய்வதையும் பார்த்திருப்போம். அதை தவிர நம்ம குழந்தையாக இருந்தப்போ நம்மோட அம்மா அப்பாவுக்கு இதை செஞ்சோம், நாம் வளர்ந்து நாமே அம்மாவும் அப்பாவும் ஆனப்புறம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு இதை செய்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படியான ஒரு வாழ்வின் நீட்சியை தான் தன்னுடைய உவமையாக வள்ளல் பிரான் இதில் சொல்கிறாரு. அந்த பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சிந்தனை என்னென்னா, பொதுவாக ஆன்மீகம் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்துடுச்சுன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, வழி நடத்துவாங்க. ஆனால் வள்ளல் பிரானுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சித்தர்கள் என்பவர்கள் இந்த நிலையை மறுப்பவர்கள். உங்களுக்கு குழந்தை வர வேணும்னா இந்த கோயிலுக்கு போ, இந்த சாமியை கும்பிடு, வீடு வாங்கணும்னா இந்த கோயிலுக்கு போ, இந்த சாமியை கும்பிடு, வேலை வாங்கணும்னா இந்த சாமியை கும்பிடு, இந்த மந்திரத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு வீடு வேணுமா வள்ளல் பிரானை வேண்டிக்கோங்க, வீடு வேணுமா வடலூருக்கு போங்க, இல்லை வேலை கிடைக்கணுமா நம்முடைய வள்ளல் பிரானோட தத்துவங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை கிடையாது. அதனால தான் பெரும்பாலானோர், அதுதான் ரொம்ப முக்கியம், ஆன்மீகத்தில் ஈடுபடுவதாக சொல்கின்ற பெரும்பாலானோர் கூட வள்ளல் பிரானை யோசிப்பதில்லை. காரணம், இவர் நம்மை நாமே கடவுள் என்று உணர வைக்கிறார். அதுதான், நாம் தான் கடவுள், நாம் தான் படைக்கிறோம், நாம் தான் அந்த படைத்ததை உருவாக்கி வாழ வைக்கிறோம், நாம் தான் நம்மிடம் இருக்கின்ற தவறான குணங்களை அழிக்கிறோம். அப்போ படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாவற்றையும் நாம் தான் செய்கிறோம் என்கின்ற அந்த புரிதல். அதை தவிர அடுத்தவர் தான், பக்கத்தில் இருக்கிற அடுத்த மனுஷன், அடுத்த மனுஷி, அவளிடம் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை உணராமல் எங்கோ இருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடியதாக நம்பப்படுகின்ற தெய்வத்தன்மையை உணர்வது தவறு என்று நம்முடைய நெற்றிக்கண்ணை, அகக்கண்ணை திறப்பது தான் வள்ளல் பிரானோட வாழ்க்கை சொல்லுகின்ற தத்துவம். அதனால் வள்ளல் பிரானை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சிற்றுரை. இப்போ வள்ளல் பிரானோட பாடல் முதல்ல அதை படிச்சுட்டு வந்துடலாம், அப்புறம் அந்த அனுபவம் நம்ம எல்லோருக்கும் வாய்த்திருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அஞ்சி அஞ்சி ஊனும் அருந்தாமல் ஆங்கொரு சார் பஞ்சின் உழந்தே படுத்து அயர்ந்தேன், விஞ்சி அங்கு வந்தாய் என்னை தூக்கி மற்றொரு சார் வைத்து அமுது தந்தாய் என் நான் செய் தவம். வள்ளல் பிரானோட 6ஆம் திருமுறையில் 4774வது பாடலாக இதை கொடுத்துருக்காரு. நம்ம வீட்டில் அம்மா கூட சண்டை போடுறோம், அப்பா கூட சண்டை போடுறோன்னு வைங்களேன், உடனே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, நைட்டில் நான் சாப்பிட மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போய் சுருண்டு படுத்துப்பாங்க. அது எங்கே, பெட்டை தேடி போய் பாயை விரித்து தலையணையை போட்டு போர்வையை போர்த்தி அப்படியா படுத்துப்பாங்க. கோவம் வந்தது, ஆத்திரம் வந்தது, அழுக வந்ததுன்னா எங்கே இருக்கோமோ அங்கேயே சுருண்டு படுத்துருவோம். இல்லை, நமக்கு அங்கே தலையணை தேவையில்லை, படுக்க தேவையில்லை, ஏசி தேவையில்லை, ஃபேன் கூட தேவையில்லை. ஏன்னா நம்மளோட கோபம் அவ்வளவு தூரம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அம்மா, நமக்கு தெரியாது, ஆனால் அம்மா இதை தான் பண்ணுவாங்க. என்னென்னா, நைட்டில் நம்ம தூங்கினதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து, ஐயோ குழந்தை தூங்கிடுச்சு, சாப்பிடாமே தூங்கிடுச்சு அப்படின்ட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற நம்மை எழுப்பி நமக்கு சோறூட்டி மீண்டும் படுக்கையில் சென்று படுக்க வைப்பது அம்மாவின் குணம். ஆனால் காலையில் எழுந்த உடனே நமக்கு தெரியாது இவ்வளோ நடந்ததுன்னு. நாம் வழக்கம் போல் அந்த கோவத்தை தொடருவோம். அப்புறம் அம்மா சொல்லுவாங்க, கோச்சிக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னோட வயிறு தானே பசிக்குது அப்படின்னு கிண்டலும் கேலியுமாக நம்மோடு விளையாடுவதை நாம் பார்த்திருக்கோம். நாம் வளர்ந்து பெரியவங்களாகி நம்ம குழந்தைகளும் நம்மள்கிட்ட கோச்சிக்கிட்டு இப்படி போய் படுக்கும்போது நாம் நம்முடைய குழந்தைகளின் பசியாற்றுவதற்காக அவர்களை விழிக்க வைத்து சோறூட்டுவோம். அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். எவ்வளோ ஒரு சாதாரண அனுபவம் இல்லை, அதை வைத்து என்ன சொல்ல வருகிறார் வள்ளல் பிரான்கிறத புரிந்து கொள்வதில் நம்முடைய சிந்தனையின் உயர்வு இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த வார்த்தைகளோடு பயணிச்சிடலாம். அஞ்சி அஞ்சி ஊனும் அருந்தாமல் ஆங்கொரு சார் பஞ்சின் உழந்தே படுத்து அயர்ந்தேன். அவர் ஏதோ ஒன்றுக்கு கேட்டு அழுதுருக்காரு, அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்பா பெரிய நோ சொல்லிட்டாரு,
அப்போது இனிமேல் இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா வாழ்க்கையில், இந்த பலூன் கிடைக்கவே கிடைக்காதா, இந்த பொம்மை கார் கிடைக்கவே கிடைக்காதா, இந்த சைக்கிள் கிடைக்கவே கிடைக்காதா, இந்த சாக்லேட் கிடைக்காதா அப்படின்னு பயந்து போய் அஞ்சு அஞ்சு அப்படியே அடுக்கு தொடராக சொல்கிறார் அஞ்சுங்கிறது. ஏன்னா குழந்தைகளுக்கு அதுதான் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு சின்ன சாக்லேட் அதுக்கு இப்படி அழுவியா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அந்த குழந்தையின் உலகில் சாக்லேட்டு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டம். அந்த சின்ன பலூன் ஒரு விரல் கடை கூட அது நீளம் இருக்காது. ஆனால் அந்த பலூன் தான் அந்த குழந்தைக்கு பிரம்மாண்டம்ங்கும் போது அது கிடைக்கலைன்னா குழந்தைக்கு ஒரு அச்சம் வந்துடும். ஐயோ இவ்வளவு தானா, வாழ்க்கையில் இது கிடைக்கவே கிடைக்காதா, இனிமேல் நான் பலூனே வாங்க முடியாதா, சாக்லேட்டே சாப்பிட முடியாதான்னு ஒரு அச்சம் வரும்ல. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அஞ்சு அஞ்சு ஊனும் சாப்பிடாமல், எதுவுமே சாப்பிடாம நான் போய் ஒரு பக்கத்தில் படுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன நடந்ததுங்கிறதா சுவாரஸ்யம். விஞ்சி அங்கு வந்தாய் என்னை தூக்கி மற்றொரு சார் வைத்து அமுது தந்தாய். இது ரொம்ப சுவாரஸ்யமே இதுதான். ஏன்னா விஞ்சி அங்கு வந்தாய், என் மேலே இருக்கிற கோபம், நான் உன் மேலே வச்சிருக்கிற கோபம் எல்லாத்தையும் மறந்து, அதெல்லாம் விஞ்சி கூட எது மிஞ்சி நிற்கிது, அந்த கோபத்தை விஞ்சி நிற்பது எது என்று பட்டிமன்றம் வச்சா, குழந்தையின் கோபத்தை விஞ்சி நிற்பது தாயின் அன்பு, தாய்மை கருணை அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த கோபத்தை விஞ்சி, என்னோட குழந்தை அப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கானே அப்படிங்கிற அந்த பரிதவிப்பை விஞ்சி உன்னுடைய தாய்மை வென்று விடுகிறது. நீ என்ன அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல படுக்க வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்குற அப்படிங்கிறார். இந்த மாதிரி நாம் எந்த நிலையில் இருக்கோமோ, சுவரில் சாஞ்சிட்டு உட்காந்துருக்கோன்னா அங்கேயே சுருண்டுருவோம், இல்லை வாசலில் வராண்டாவில் உட்காந்து அழறோன்னா அங்கேயே சுருண்டு விழுந்துருவோம், அங்கேயே படுத்துருவோம். எனக்கு சாப்பாடு வேண்டான்னு அங்கேயே ஒரு தர்ணாவை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அந்த இடத்திற்கு வந்து நம்மை தூக்கி கொண்டு போய் நம்முடைய படுக்கையில் படுக்க வைத்து உட்கார வைத்து சோறூட்டிய என்னுடைய தாயாக நீ இருக்கிறாயே அப்படின்னு கேட்குறாரு. அந்த நிறைவு வரியை பாருங்க. நான் செய் தவம், நான் என்ன தவம் செய்தேன் இப்படியான அனுபவத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தக்கையாக இப்படி மேலோட்டமாக சரிங்க இப்படி ஒரு அனுபவத்தை சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இல்லை. நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை என்கின்ற இந்த பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதனுடைய அருமை தெரியாமல் மிக உயர்ந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம், சிந்திக்கின்ற மனிதர்களாக பிறந்திருக்கிறோங்கிற அந்த புரிதல் இல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கிறோம், கட்டுச்சோற்றையே உணவாக தின்கின்ற அந்த கூட்டத்தினராக இருக்கின்றோம். என்னும்போது நான் அறியாமல் தூங்கி கொண்டிருக்கிறேன், எது நிஜம் என்று தெரியாமல் ஒரு அறியாமை உறக்கத்தில் இருக்கிறேன். அப்போ நீ என்னை தூக்கிட்டு போய் எனக்கு அறிவு என்கின்ற அந்த உணவை கொடுக்கிறாய். இதை கொடுத்தப்புறம் கூட நான் சரியாகலைன்னா என்னோட பிறப்பே என்னுடைய இருப்பே கேள்விக்குரியதாக இருக்கிறது இல்லையா? நான் மனுஷன்தானா, நான் மனுஷிதானான்னு ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதனால் இந்த உறக்கம் என்பது வெறுமே கண்ணை மூடி உறங்குகின்ற உறக்கம் இல்லை. அறியாமை என்கின்ற உறக்கம், புரிதலின்மை என்கின்ற உறக்கம். நமக்கு எவ்வளவுதான் ஞானிகள் அள்ளி அள்ளி ஞானத்தை கொடுத்தாலும் அதை தவற விட்டுவிட்டு தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் புராணங்கள் கட்டுக்கதைகள் இதன் பின்னால் ஓடுகின்ற அந்த உறக்கம், தெளிவு வர வேண்டாம் என்று நினைக்கின்ற உறக்கம், பகுத்து அறிகின்ற அறிவின் தேவை இல்லை என்று நினைக்கின்ற உறக்கம். அதை தவிர அந்த உணவு, பசிக்கு ஆறுகின்ற அந்த உணவு, அது எந்த உணவு என்றால் தெளிந்த மனதோடு இருக்கிறோம் என்கின்ற அந்த உணவை கூட மறுத்துவிட்டு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அருட்பெரும் சோதி மீண்டும் நமக்கு அந்த நினைவை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைவு என்றால், நீங்கள் மனிதர்கள், சிந்தியுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய இருப்பை இன்னமும் ஓரடி உயர்த்தி கொள்ளுங்கள் என்கின்ற அந்த உணர்வு. அதைத்தான் தாயாக வள்ளல் பிரான் அள்ளி அள்ளி நமக்கும் கொடுக்கிறார். அந்த உணவை, அந்த உணர்வை இன்னமும் அதிகமாக உண்போம். அதன் மூலமாக நம்மை நாமே ஓரடி அல்ல பல அடி உயர்த்தி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.